கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 16 அதிகாரம் முதல் 16 வசனங்களில் இருந்து எல்லா தரப்பு மக்களையும் ஏற்றுக்கொள்ளும் இடமாக நம்முடைய திருச்சபைகள் இருக்க வேண்டும், ஊழியத்தில் பெண்களின் பங்களிப்பை ஊக்கப்படுத்தி அவர்கள் தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சுவிசேஷம் மேல்தட்டு மக்களையும் சென்றடைய எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும் என்ற பாடங்களை பவுல் ரோமாபுரி விசுவாசிகளுக்கு கூறும் வாழ்த்து பட்டியலிலிருந்து கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 16 அதிகாரம் 17 20 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த நிருபத்தை கிட்டத்தட்ட எழுதி முடித்த பவுல் இறுதி ஆசீர்வாதம் கூறுவதற்கு முன்பாக தான் ரோமாபுரி விசுவாசிகளுக்கு இன்னும் சொல்ல இருக்கும் ஒரு முக்கிய போதனையை நினைவுபடுத்துகிறார். ரோமாபுரி கிறிஸ்தவர்கள் விசுவாசத்துக்கு பெயர் பெற்றவர்கள். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ரோமர் 1 அதிகாரம் 8 வசனத்திலேயே பவுல் அவர்கள் விசுவாசத்தை பாராட்டுவதை பார்க்கிறோம். அப்படி விசுவாசத்துக்கு பெயர் பெற்றவர்கள் என்றாலும் அவர்கள் கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிப்பை இந்த நிருபத்தின் இறுதியில் பவுல் கொடுக்கிறார். எந்த நேரத்திலும் கள்ள போதகர்கள் விசுவாசிகளின் ஐக்கியத்துக்குள் புகுந்து அவர்களின் விசுவாசத்தை சீர்குலைக்க முயற்சி செய்வார்கள் என்பதால் அவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி பவுல் அவர்களை எச்சரிக்கிறார். ஆதி திருச்சபை வளர்ந்து வந்த காலகட்டத்தில் கள்ள போதகர்களால் பாதிக்கப்பட்டது. இவர்கள் திருச்சபையை நாசமாக்கி தங்கள் சொந்த லாபத்துக்காக அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை திரித்து பேசி விசுவாசிகளை குழப்பிக் கொண்டிருந்தார்கள். இவர்களை குறித்து இயேசு சொல்லும் போது மத்தேயு 7 அதிகாரம் 15 வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று எச்சரித்தார். அதே போல மார்க் 13 அதிகாரம் 22 23 வசனங்களில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு எச்சரித்தார். பவுல் எபேசு திருச்சபையில் தன் ஊழியத்தை முடித்துவிட்டு புறப்பட்டு செல்லும் போது எபேசு திருச்சபை மூப்பர்களுக்கு அவர் கடைசியாக கொடுத்த ஆலோசனை, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடியதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று எச்சரித்தார். இதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம் 29 30 வசனங்களில் பார்க்கிறோம். அதே போல யோவான் தன் சபைக்கு எழுதும் போது 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்தில், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று எழுதுகிறார். இப்படி புதிய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்து தொடங்கி அப்போஸ்தலர்களின் காலம் மட்டும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் திருச்சபையை நாசமாக்கி கொண்டிருந்தார்கள். அன்று தொடங்கி 2000 ஆண்டுகளாக இவர்களின் பாதிப்பு திருச்சபைகளில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்களை எப்படி அடையாளம் கண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதுதான் பவுல் இங்கு கற்றுத்தரும் பாடம். எனவே இந்த 4 வசனங்களிலிருந்து, அதாவது ரோமர் 16 அதிகாரம் 17 20 வசனங்களிலிருந்து பவுல் கள்ள போதகர்களுக்கு விலகியிருக்க விசுவாசிகளுக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் என்ன என்று தொடர்ந்து பார்க்கலாம். 1, நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம், கள்ள போதகர்களின் செயல்கள் என்ன, அவர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பவுல் விளக்குகிறார். 17 18 வசனங்கள், 17 18 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கள்ள போதகர்கள் எப்படிப்பட்டவர்கள்?
அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து 3 விஷயங்களை பவுல் இங்கு சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறார்கள், 17ஆம் வசனம். 2, அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள், 18ஆம் வசனத்தின் முதல் பகுதி. 3, அவர்கள் நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள், 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறார்கள், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள், நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய குணாதிசயங்கள். இந்த 3 குணாதிசயங்களையும் தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார், 17ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குவதில் சாத்தான் கெட்டிக்காரன் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற கள்ள போதகர்கள் திருச்சபையில் நுழைந்து தங்களை பின்பற்றுகிறவர்களை ஒரு குழுவாகவும் வேதத்தின் சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களை இன்னொரு குழுவாகவும் பிரித்து பிரிவினைகளையும் இடரல்களையும் ஏற்படுத்துகிறார்கள் என்பது பவுலின் குற்றச்சாட்டு. கள்ள போதகர்களின் முதல் வெளிப்பாடு, அவர்கள் சபை ஐக்கியத்தில் பிரிவினைகளை உண்டாக்குவார்கள். பிரித்து ஆள்வதுதான் அவர்களுடைய அடிப்படை கொள்கை. பிரிவினைகள் மாம்சத்தின் கனிகள் என்று பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் சொல்லுகிறார். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் இருந்து நம்மை பிரிப்பது மட்டுமல்ல, விசுவாசத்தில் நம்மை இடரவும் செய்வார்கள். இந்த வசனத்தில் இடரல்கள் என்பது விசுவாசிகளை விசுவாச பாதையிலிருந்து தடுமாற செய்வதை குறிக்கிறது. இதுதான் கள்ளப்போதகர்களின் முதல் வெளிப்பாடு. பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குவார்கள். இரண்டாவதாக, அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள், 18ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து கிறிஸ்துவை குறித்தோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ அவர்களுக்கு துளியும் அக்கறை இருக்காது. அவர்கள் தங்களை பற்றியும் தங்களுடைய அதிகாரத்தை பற்றியும் அவர்களுடைய தனிப்பட்ட லாபத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள். திருச்சபையை குறித்தோ தேவனுடைய காரியங்களை குறித்தோ கவலைப்பட மாட்டார்கள். ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கமாக அல்ல, அவர்கள் பக்கமாக இழுப்பதிலேயே கவனமாக இருப்பார்கள். விசுவாசிகளை உருவாக்குவதற்கு பதிலாக தங்களுக்கென்று ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவார்கள். மக்களை பக்தி விருத்திப்படுத்துவதற்கு பதிலாக மக்களை திருப்திப்படுத்துவதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் பவுல் இவர்களை குறித்து சொல்லும்போது, இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள், அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலட்சையே. அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். இதுதான் கள்ள போதகர்களின் இரண்டாவது வெளிப்பாடு. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்வார்கள். மூன்றாவதாக, அவர்கள் நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள், 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் வஞ்சகர்கள், ஏமாற்றுக்காரர்கள். they are deceptive. நல்லவர்களைப் போல, நல்ல நோக்கமுடையவர்கள் போல தோற்றமளிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளமோ வஞ்சகத்தால் நிறைந்திருக்கும். தங்கள் சாதுரியமான வார்த்தைகளால் உண்மையை திரித்து போதித்து எளியவர்களை ஏமாற்றும் திறமை கொண்டவர்கள். மேலோட்டமாக பார்க்கும்போது இவருடைய போதனை வேதத்துக்கு சரியானதாக தோன்றினாலும் உண்மையில் அவைகள் தீங்கு விளைவிக்கும் கள்ள உபதேசங்கள். இங்கு பவுல் இவர்களால் பாதிக்கப்படுகிற புதிய விசுவாசிகளை குறிக்க கபடற்றவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கபடில்லாதவர்கள் என்றால் தீமை அறியாதவர்கள், எளியவர்கள், ஆவிக்குரிய அறிவில் குழந்தைகள் என்று பொருள். ஆங்கிலத்தில் சிம்பிள் மைண்டட் பீப்புள். விசுவாசத்தின் அடிப்படைகளையோ அல்லது சாத்தானின் தந்திர துரோகத்தையோ அறியாதவர்கள், கபடில்லாதவர்கள், எல்லாம் உண்மை என்று நினைப்பவர்கள். இவர்கள் தான் கள்ள போதகர்களின் முதல் லெக்கு. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை பட்சிக்கிற ஓநாய்கள் என்று அழைத்தார். காரணம், ஓநாய்கள் தான் பலவீனமான மிருகங்களை வேட்டையாடும். அதே போல கள்ள போதகர்களின் லெக்கும் பலவீனமான விசுவாசிகளே. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்? எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிறவர்களுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று எச்சரிக்கிறார். இவர்கள் இனிமையாய் பேசுவார்கள், வசீகரிக்கக்கூடிய பேச்சுத்திறன் இருக்கும், உண்மையைப் போல தோன்றும் பாதி உண்மையை பேசுவார்கள், நண்பர்களைப் போல பழகுவார்கள், சில நேரங்களில் அற்புத அடையாளங்களையும் செய்வார்கள். தங்களை சாத்தானின் அடியாட்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். பெரும்பாலும் தங்களை விசுவாசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் அடையாளப்படுத்துவார்கள். எனவேதான் இயேசு இவர்களை ஆட்டுத்தோலில் வரும் ஓநாய்கள் என்று அழைத்தார். இவர்கள் பக்க வழியாய் நுழைகிறவர்கள் என்று யூதா சொல்லுகிறார். அதே போல பவுல் இவர்களை குறித்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 - 15 வசனங்களில் சொல்லும் போது, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் என்று எச்சரிக்கிறார். இதுதான் கள்ள போதகர்களின் 3வது குணாதிசயம். அவர்கள் நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள். இப்படி கள்ள போதகர்களின் 3 குணாதிசயங்களை இந்த வசனங்களில் பவுல் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அவர்கள் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள். இரண்டாவதாக, கள்ள போதகர்களுக்கு எதிராக நாம் கையாளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்று பவுல் கற்றுத்தருகிறார். The directions against false teachers. கள்ள போதகர்களுக்கு எதிராக நாம் கையாளக்கூடிய வழிமுறைகள் என்ன? 17-19 வசனங்கள், 17-19 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 19ஆம் வசனம், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனங்களில் பவுல் கள்ள போதகர்களுக்கு எதிராக நாம் கையாளக்கூடிய 3 வழிமுறைகளை குறிப்பிடுகிறார். 1, அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலகியிருங்கள், 17ஆம் வசனம். 2, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், 19ஆம் வசனத்தின் முதல் பகுதி. 3, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்கள், 19ஆம் வசனத்தின் பின்பகுதி. இந்த 3 வழிமுறைகளையும் தனித்தனியாக பார்க்கலாம். 1, அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலகியிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார், 17ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலகுவது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம். சாத்தான் பழைய காலத்து சர்ப்பம். எனவே விஷமுள்ள பாம்பை நாம் கையாள்வது போல அவனையும் அவனுடைய அடியாட்களாகிய கள்ள போதகர்களையும் நாம் கையாள வேண்டும் என்பது பவுலின் வாதம். அவர்களுக்கு ஜாக்கிரதையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். தன் வீட்டை பாதுகாக்கிற வளர்ப்பு நாயை போல ஒரு அந்நிய விலங்கோ நபரோ வீட்டு பிரதேசத்துக்குள் நுழைய முயற்சிக்கும் போதே
அதை தடுத்து நிறுத்துகிற வீட்டு காவல் நாயை போல நாம் கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பது பவுலின் வாதம். அவர்களை தவிர்ப்பதுதான் ஒரே வழி. அவர்களோடு பேசி அவர்களை புரிய வைக்க நினைப்பது நேர விரயம். காரணம், அவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் அல்ல, சத்தியத்தை அறிந்திருந்தும் தங்கள் சுய லாபத்துக்காக அதை திரித்து பேசுபவர்கள். அவர்களுக்காக ஜெபிக்கலாம் அல்லது புத்தி சொல்லலாமே ஒழிய அவர்களோடு வாக்குவாதம் செய்து அவர்களை ஜெயிக்க முடியாது. எனவே வாக்குவாதம் செய்து அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்றல்ல, அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதே பவுலின் ஆலோசனை. இதையே யோவான் தன் சபைக்கு எழுதும்போது 2 யோவான் 10-11 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை, அதாவது அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான் என்று யோவான் எச்சரிக்கிறார். அவர்களோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பது அப்போஸ்தலர்களின் போதனை. ரோமர் 14-15 சக மனிதர்களை அவர்களுடைய குறைகளோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளை ஊக்குவித்தார். இதை நாம் ரோமர் 14-1 15-7 பார்க்கிறோம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 14 ரோமர் 15-7 தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் பவுல் போதித்தார். ஆனால் இங்கு ரோமர் 16 துருபதேசம் போதிப்பவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். 14-15 எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் ஏன் இங்கு 16 சிலரை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார்? ஏன் இந்த எதிர்மறை போதனை? காரணம், ரோமர் 14-15 பவுல் ரட்சிப்புக்கு நேரடி தொடர்பில்லாத நடைமுறை ஒழுக்கங்கள், அதாவது உணவு சாப்பிடும் முறை போன்ற நடைமுறை விஷயங்களை பற்றி பேசினார். ஆனால் இங்கு அவர் விசுவாசத்தின் அடிப்படை விஷயங்களை பற்றி பேசுகிறார். ரட்சிப்புக்கு நேரடி தொடர்பில்லாத நடைமுறை விஷயங்களில் நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ரட்சிப்புக்கு நேரடி தொடர்புள்ள விசுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். துருபதேசம் போதிப்பவர்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அவர்களை விட்டு விலகுவது அவர்களை வெறுப்பதினால் அல்ல, அவர்கள் போதனையை வெறுப்பதினால் அவர்களை விட்டு விலகுகிறோம். இதையே தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது பவுல் 2 தெசலோனிக்கேயர் 3-14-15 மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதையே தீத்துவுக்கு எழுதும் போது தீத்து 3-10 வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்கிறார். 1-2 முறை புத்தி சொல், பின்பு விட்டு விலகு. இதுதான் அப்போஸ்தலர்களின் போதனை. அதே போல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் 1 தீமோத்தேயு 6-5 இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் தனித்தனியாக கள்ள போதகர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க கடமை பெற்றிருக்கிறோம். இதை எப்படி செய்ய வேண்டும்? அவர்களோடு சண்டையிட்டு விவாதம் பண்ணுவதனால் அல்ல, அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். காட்டுத்தீ முதலில் எரிய தொடங்கும் போதே கண்டுபிடித்து விட்டால் அதை காலால் நசுக்கி எளிதாக அணைத்து விடலாம். ஆனால் அது பரவ தொடங்கிய பின் அதை அணைப்பது ஏறக்குறைய இயலாத ஒரு விஷயம். அதுபோலதான் கள்ள போதகமும் கட்டுப்படுத்த இயலாத நெருப்பை போல சபை ஐக்கியங்களில் பரவி ஆவிக்குரிய குழப்பத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் பின்விட்டு செல்லும் என்பதை பவுல் அறிவுறுத்துகிறார். பவுலின் அறிவுரைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவும் சபைக்கு கூட்டாகவும் பொருந்தும். விசுவாசிகள் கள்ள போதகர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அதே போல திருச்சபைகள் கள்ள உபதேசங்களை கண்டறிந்து அவற்றை தவிர்க்க வேண்டும்.
விசுவாசிகளுக்கு அவற்றை குறித்து எச்சரிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் நம்முடைய சொந்த காவலர்கள் மட்டுமல்ல, நம்முடைய சகோதரர்களின் காவலரும் கூட. எனவே கள்ள போதகர்களுக்கு எதிராக நாம் கையாளக்கூடிய முதல் வழிமுறை அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலகுவது. இரண்டாவதாக, வேத வசனத்தால் தேறி இருங்கள், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். 19ஆம் வசனம், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். இந்த வசனம் கள்ள உபதேசங்களுக்கு தொடர்பில்லாத வசனம் போல தெரியலாம். காரணம், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது என்று பவுல் அவர்களை பாராட்டுகிறார், அவ்வளவுதான். ஆனால் இங்கு கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதை காட்டுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கள்ள போதகர்களின் நயவஞ்சக பேச்சுக்கு விலகி இருக்க நமக்கு இருக்கும் முக்கிய ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கள்ள உபதேசத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளும் அறிவு பெற்றிருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையில், அதாவது வசனத்தில் நிலைநாட்டப்பட்ட ஒரு சபை, கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு விசுவாசி கள்ள போதகர்களின் நய வஞ்சகத்துக்கு எளிதாக தப்பிக்க முடியும். வசனத்தில் தேராதவர்களை கள்ள போதகர்கள் வஞ்சிக்கிறார்கள், வசனத்தில் தேறினவர்கள் அவர்களுக்கு தப்புவிக்கப்படுவார்கள் என்பது பவுலின் வாதம். நாம் கேட்கும் ஒவ்வொரு போதனையையும் தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா பெரேயா பட்டணத்து விசுவாசிகளை குறித்து கொடுக்கும் நற்சாட்சியை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் என்று பாராட்டுகிறார். வேத வசனத்தில் கற்றுத் தேறுவதை விட துருபதேசங்களுக்கு நம்மை தற்காத்து கொள்ளும் ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. எனவே மூன்றாவதாக, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இரண்டு விஷயங்களை பவுல் இங்கு சொல்லுகிறார். ஒன்று, நன்மைக்கு ஞானிகளாயிருங்கள். இரண்டு, தீமைக்கு பேதைகளாயிருங்கள். இந்த வசனத்தில் உள்ள ஆனாலும் என்ற வார்த்தையை கவனியுங்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் வேத அறிவினால் நிரப்பப்பட்டு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் வழி விலகி போக மாட்டார்கள் என்ற அஜாக்கிரதையில் இருக்க முடியாது. எனவே நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இதையே கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல், நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களுமாயும் இருங்கள் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இயேசு தன் சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது இதே ஆலோசனையை கொடுத்து அனுப்பினார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் என்றார். பாவத்துக்கு எதிராக போராட நாம் பாவத்தின் அனுபவம் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஷம் நம்மை கொல்லும் என்பதை அறிய நாம் அதை குடித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாம்பு விஷம் உள்ளது என்பதை அறிய பாம்பால் கடிபட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு நாம் பாவத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தீமைக்கு பேதைகளாய் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். எனவே கள்ள போதகர்களுக்கு எதிராக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கற்றுத்தரும் வழிமுறைகள்: ஒன்று, அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். 2, வேத வசனத்தால் தேறினவர்களாக அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். 3, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க வேண்டும். கடைசியாக கள்ள போதகர்களின் அழிவு எப்படி இருக்கும் என்று கூறி பவுல் இந்த பகுதியை நிறைவு செய்கிறார்.
எனவே மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கள்ள போதகர்களின் அழிவு, the destruction of false teachers, கள்ள போதகர்களின் அழிவு. 20ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். எல்லா கள்ள உபதேசங்களின் மூல ஆதாரமும் சாத்தான் தான். எனவே அந்த மூல ஆதாரமான சாத்தானின் முடிவு சீக்கிரத்தில் இருக்கும் என்ற நல்ல செய்தியோடு பவுல் இந்த பகுதியை முடிக்கிறார். கள்ள போதகர்களை ஆண்டவர் தண்டிப்பார் என்பதை தாண்டி இவர்களை ஆட்டி படைக்கிற சாத்தானின் முடிவை பவுல் குறிப்பிடுகிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இங்கு நசுக்கி போடுவார் என்று சொல்லும் போது சாத்தான் முற்றிலும் முழுவதுமாக அழிக்கப்படுவான் என்று அர்த்தம். இது சாத்தானின் முழுமையான இறுதியான அழிவை குறிக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு சிலுவையை சுட்டி காண்பிக்கும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்துகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சிலுவை மரணத்தின் மூலமா இயேசு சாத்தானை தோற்கடித்தார். இப்போது நாம் தோற்கடிக்கப்பட்ட ஆனால் இன்னமும் முழுமையாக அழிக்கப்படாத ஒரு ஆபத்தான விரோதியோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பேதுரு விசுவாசிகளை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எச்சரிக்கிறார். தன்னுடைய நேரம் மிகவும் குறைவு என்பது சாத்தானுக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோவான் சொல்லும் போது, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே தன்னால் முடிந்த மட்டும் சபையில் சேதமுண்டாக்க சாத்தான் முயற்சிக்கிறான். போற போக்கில் எவ்வளவு கேடு செய்ய முடியுமோ அவ்வளவு கெடுதல் செய்ய முயற்சிக்கிறான். தான் தோற்று போவோம் என்று தெரிந்திருந்தும் கடவுளுடைய ராஜ்யத்தை சேதப்படுத்த தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்ய முயற்சிக்கிறான். ஆனால் அவன் வீழ்த்தப்படும் நாள் வருகிறது. அவன் கிறிஸ்துவின் முன் மண்டியிட்டு நரகத்தில் தள்ளப்படுவான். இதில் விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய உற்சாகமூட்டும் செய்தி, சமாதானத்தின் தேவன் சாத்தானை விசுவாசிகளின் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது நம்முடைய காலடியின் கீழ் அவன் நசுக்கப்படுவானாம். ஏன் விசுவாசிகளின் காலடியின் கீழ் சாத்தான் நசுக்கப்படுவான் என்று பவுல் சொல்லுகிறார்? காரணம், பழங்கால போர் நடைமுறைப்படி போரில் வெற்றி பெற்றவர்கள் வெற்றியை வெளிப்படுத்தும் விதமாக தோற்றுப்போன எதிரியின் மேல் தங்கள் கால்களை வைப்பது பழக்கமாக இருந்தது. அதே போல கள்ள போதகர்களுக்கு எதிரான போராட்டத்தில் விசுவாசிகள் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதமாக சாத்தானை ஆண்டவர் அவர்கள் காலடியின் கீழ் நசுக்கி போடுவார். கள்ள உபதேசங்களுக்கு எதிரான இந்த போராட்டம் ஓய்ந்து கடைசியில் நாம் வெற்றி பெறும்போது சாத்தான் நம்முடைய காலடியில் நசுக்கப்பட்டு கிடப்பதை பார்த்து நாம் பூரித்து போவோம். பவுலின் வார்த்தைகள் அனுமதிக்கும் அல்லது கட்டளையிடுவதை விட அதிகமாக சொல்லாமல் இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தானை கட்டுவது நம்முடைய வேலை அல்ல, அதை தேவன் பார்த்து கொள்வார். அவனையும் அவனுடைய கள்ள போதகர்களையும் தவிர்ப்பது, அவர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய வேலை. அவன் எதிர்காலத்தில் தோற்கடிக்கப்படுவான், அதை தேவன் நிறைவேற்றுவார். நம்முடைய வேலை அவனுடைய தந்திரங்கள் நம்மிடத்தில் எடுபடாமல் இருக்க நாம் ஜாக்கிரதையாக இருப்பதுதான். பவுல் இந்த பகுதியை கிருபைக்கான ஜெபத்துடன் முடிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. 20ஆம் வசனம், கள்ள போதகர்களுக்கு நாம் நம்மை தப்பித்துக் கொள்ள தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. கள்ள போதகர்கள் குறித்த பவுலின் புத்திமதிகளை நாம் பின்பற்றினால் கர்த்தர் நமக்கு வெற்றியையும் கொடுப்பார், அவரது கிருபையும் நம்மோடு இருக்கும். இந்த வசனங்களில் கள்ள போதகர்களை குறித்து பவுல் கொடுக்கும் ஆலோசனைகள் என்ன? முதலில் கள்ள போதகர்களின் செயல்களை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று விளக்குகிறார். அவர்கள் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குவார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்வார்கள். அவர்கள் நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் விசுவாசிகளை வஞ்சிப்பார்கள்.
2, அவர்களுக்கு எதிராக நாம் கையாளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்று விளக்குகிறார். அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது 2 ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. 1, சீக்கிரத்தில் சாத்தானை நம்முடைய காலடியின் கீழ் நசுக்கி போடுவார். 2, இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருக்கும். ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பவுலின் கடைசி வார்த்தைகள் அவரது மிக சிறந்த வார்த்தைகளாக இருக்கிறது. கள்ள போதகர்களை கண்டறிந்து அவர்கள் தங்கள் தவறை பரப்ப அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்காதிருங்கள் என்பதுதான் பவுல் ரோமாபுரி விசுவாசிகளுக்கு கொடுக்கும் கடைசி ஆலோசனை. இந்த ஆலோசனை நம் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமானது என்று நான் நம்புகிறேன். வேதத்தின் போதனைகளுக்கு புறம்பான போதனைகளை கண்டறிந்து அவைகளுக்கு விலகி இருக்க பவுல் நமக்கு கொடுக்கும் இந்த ஆலோசனைகளை நாம் பின்பற்றி சுத்த சுவிசேஷத்தை பற்றி கொள்ளுகிற ஆரோக்கியமான விசுவாசிகளாய் காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.